அப்துல்லா பிரசினா கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பல ஆவணப்படங்களை இயக்கியுள்ளார். அவர் இயக்கிய முக்கிய படங்கள் 4 முறை சர்வதேச விருதுகளையும் 3 முறை தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளது. அண்மையில் இயக்கிய குறும்படத்திற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் சிறப்பு பரிசு வழங்கியுள்ளது. அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நோயல் அன்றும் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ்க்கு என்னை இன்வைட் பண்ண புகழ் சாருக்கும் அண்ட் என்டையர் ஸ்டோரி பேஜ் டீமுக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்றது ரொம்ப ட்ரை பிளஸ் ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட். ஸோ யூஸ்வலி யாருமே டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்குள்ள போக மாட்டாங்க. பட் புகழ் சார் இவ்வளவு போல்டா ஒரு என்வாயர்மெண்டல் இஷ்யூவை அழகா வந்து பொய்டிக்கா இதுல வந்து காமிச்சிருக்காரு. நம்மள எல்லாருமே மேக்ஸிமம் அதோட கான்செப்ட் பத்தியும் கதை கருத்துக்களையும் நம்ம வந்து பார்த்தோம். சினிமேட்டிக்கா நம்ம பார்த்தோம்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. ட்ரோன் ஷாட்ஸ்ல இருந்து, ஏரியல் ஷாட்ஸ்ல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, ஆடியோல இருந்து ரொம்ப அழகா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரிய பொய்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் அதுல முக்கியமான ஒரு ஷாட் வந்து அந்த நதியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பீட் ஷாட் வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அதோட ஹார்ட் பீட் வந்து போய்கிட்டு இருக்கு, அதோட லைவ்லிஹுட் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த நதியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த நதியோட அதுல இருக்கிற கழிவுகளை தாண்டி அது லைவ்லிஹுட்ல ஒருத்தவங்களோட மேரேஜ் கூட டிபெண்ட் பண்ற அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. சோ ஏகப்பட்ட கமர்ஷியல் விஷயங்கள் இருந்துமே இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூவை வந்து முன்னெடுத்து செஞ்சதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் அவர் புகழ் சார் as well as the story painting production. இன்னுமே மேலும் மேலும் நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸையும் சொசைட்டி இஷ்யூஸையும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். தேங்க்யூ.